கண்டறிவோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவரே, ஆயிரம் சோத்திரமே, நீ செய்த நன்மைக்கெல்லாம் சோத்திரமே, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்மைகளுக்கான ஸ்தோத்திரம், முடியாத ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம், அது கணக்கே போட முடியாது. இவ்வளவு நன்மைகளை செய்து அதுக்கு ஈடாக உலகத்தின் நாளுக்கு புதிய ஸ்தோத்திரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வசனம் 8-12 வரை நிறுத்தி நிதான சட்டமா வசனம். ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் வசனம் 8-12 வரை. பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடனே சொன்னான். பின்னும் யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்து அவன் சமூகத்தினின்று புறப்பட்டு போனான். பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரை அழைத்து அவரோடு பேசி அவருக்கு பிள்ளைகளாக இருந்தப்போ ஒரு பிள்ளையை கொடுத்தாரு. அதிக வயசுல 100 வயசுல பிள்ளை கொடுத்தாரு. அப்புறம் அவருக்கு பிள்ளை பிறந்தது. ஈசாவுக்கு ஏசா யாக்கோபு பிள்ளை பிறந்தது. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார். இப்படி ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேலர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ஜனத்திற்கு அந்த கானான் தேசத்திலிருந்து 70 பேர் எகிப்து தேசத்துக்கு போனாங்க. அந்த நாட்டில் அப்போ பஞ்சம் இருந்ததுனால அது போனாங்க. இது இந்த அடிப்படை சக்தி தெரிஞ்சிருக்கும். 12ஆம் வசனம் வாசிங்க. யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். யோசேப்பு ஆண்டவர் முன்னாலே அவருக்கு சொப்பனத்தை கொடுத்து அவன் அநேக உபத்திரவெல்லாம் பார்த்து எகிப்து வந்துட்டான். வந்த பிறகு பஞ்சம் வந்துச்சு, தேசத்தில் பஞ்சம் வந்துச்சு. ஆனால் யோசேப்பு ஒரு பெரிய அதிபதியாக வந்துட்டான். பஞ்சம் வந்தப்போ
ஆண்டவருடைய வசனங்கள் நிறைவேறும்படி தீர்க்கதரிசன வசனம் நிறைவேறும்படியாக அவர் அப்படியே சொல்லிட்டாரு, 400 வருஷம் நீங்க உபத்திரப்படுவீங்க, அடிமையா இருப்பீங்க, திருப்பி வருவீங்கன்னு. அந்த வார்த்தையை ஈசாக்கிட்டே சொன்னார், யாக்கோபுட்டையும் சொல்றாரு. இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இந்த வசனத்தை பார்ப்போம். 12ஆம் வசனத்துல யோசேப்பு என்ன பண்றாரு? அந்த மறுபடியும் வசனம் பண்ற யோசேப்பு தன் தகப்பனையும் தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். எவ்வளவு பெரிய காரணம் யோசிப்பா கற்பனை பண்ணி பார்க்க முடியல. 70 பேர் வந்துட்டாங்க. அது மட்டும் தான். அதுக்கப்புறம் அவங்க பல லட்சம் பேர் ஆயிட்டாங்க. அவ்வளோ பேருக்கும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அந்த அண்டர்லைன் பண்ணி வச்சு, ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். அதுக்கு எவ்வளோ ஒரு பெருந்தன்மை வேணும். அவனை பகைச்சவங்க தான் அவன் சகோதரர்களாக, அவன் அக்குமா எண்ணமும் தான். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? அவ்வளோ பேருக்கும் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இது யோசேப்பின் லட்சணம். இப்போ நீங்களும் நானும் போன வருஷம் இந்த 2024 ஜனவரியிலேருந்து டிசம்பர் லாஸ்ட் ஹவருக்கு வந்துட்டோம். யாருன்னா பட்டினி இருந்தீங்களா? ஒரு நாள் பட்டினியா இருக்கல. நம்மளை யார் போஷிச்சது? நம்மளை யார் போஷிச்சது? இயேசு கிறிஸ்து போஷித்தார். அங்கே யோசேப்பு போஷித்தான். நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்ண உணவு கொடுத்தார், உடுக்க உடை கொடுத்தார், தங்கியிருக்க இடம் கொடுத்தார், இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்தார், நம்மை பாதுகாத்தார். இதை நாம் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் சில பொருத்தங்கள் இருக்கு. அதை பார்க்கலாம். முன்னாடி இடம் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை என் நேசகுமாரன் சொல்றார். அவரின் நேசகுமாரன், அவரை நான் பிரியமா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறணும்னு என்ன சொல்றாங்க? இவரின் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அதே போல யாக்கோவுக்கு 12 பிள்ளை இருந்தாலும் யோசேப்பு தான் அதிகமாக நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து நீண்ட அங்கி தரித்து கொண்டிருந்தார். அது நம்ம வசனத்தில் பார்க்கலாம். அதே போல பல வர்ண அங்கியை யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்தார். அடுத்தது இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்தான், வித்து போட்டாங்க. ஆனால் யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு வித்து போட்டாங்க. அடுத்தது பாருங்க, இயேசு கிறிஸ்து கல்லறைக்குள் 3 நாள் இருந்தார். கல்லறைக்குள் யோசேப்பு குழியில போட்டாங்க. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தாரு. யோசேப்பு குழியிலிருந்து எடுத்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து எந்த குற்றமும் செய்யல, அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஆனா யோசேப்பும் எந்த குற்றமும் செய்யல, அவனையும் ஜெயில போட்டாங்க. எத்தனை கொடுத்தது பாருங்க. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை பொறாமையினால காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுத்தாங்க. அதே போல யோசேப்பு மேல தன்னுடைய சகோதரர் எல்லாரும் பொறாமப்பட்டாங்க. அப்புறம் இயேசு கிறிஸ்து உலகத்தை ரட்சித்தார். நாம் கடைசியா வாசித்த வசனத்தின்படி யோசேப்பு என்ன பண்ணாரு?
ஆதாரம் கொடுத்து எவ்வளவு பேர்? பல லட்சம் பேர். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக இருந்தார். உலகத்துக்கே ரட்சிப்பு கொடுத்தாரு, உலகத்துக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு, உலகத்தை நேசித்தாரு. நம்மள உலகத்தை நேசிக்காதுன்னு சொன்னார். ஆனா உலகத்தை நேசித்து உலகத்தை ரட்சித்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்போ ஆண்டவர் யோசேப்பு அவ்வளோ பேரையும் நம்ம வீட்டுக்கு ஒரு 10 பேர் வந்துட்டா எவ்வளோ கஷ்டப்படுவோம். ஆனால் முதல்ல 70 பேர் வந்துட்டாங்க அவர் வீட்டுக்கு. யோசேப்பு வீட்டுக்கு 70 பேர் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லை, 430 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, 430 வருஷம் என்ன பண்ணாரு? அந்த என்ன நாடு மாதிரி அந்த நாடு படிச்சுக்க பாருங்க. ராமசேஸ் நாடு, ராமசேஸ் கோசேன் நாடு. அந்த அவளுக்கு அருமையான இடத்தை கொடுத்து ஆடுகள் மேய்க்கவும் மாடுகள் மேய்க்கவும் அருமையான இடத்தை கொடுத்து செழிப்பான இடத்தை கொடுத்து அந்த தரித்திரம் பஞ்சம் அவளுக்கு அட்டாக் பண்ணாதபடிக்கு அவர் கடைசி என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை கடைசி 12 வசனம், யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரரையும் தன் குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்துக்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தார். நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரவர் குடும்பத்துக்கு தக்கதாக அவரவர் தேவைக்கு தக்கதாக அவர்களை நான் போஷித்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி ரசிக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை ஒற்றுமை இருப்பார். ஆக அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, ஒரு தேசத்துக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை. அவர் உலக ரட்சகர். அவர் உலக ரட்சகர், உலகத்தையே ரட்சித்து காப்பவர், நம்மையும் ரட்சித்து காப்பவர். இந்த கடந்த ஒரு ஆண்டு முழுதும் நமக்கு எவ்வளோ நன்மை செய்தான்னு யோசித்து பாருங்க. இந்த போன ஜனவரிலிருந்து இந்த நிமிஷம் வரை நமக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்தார். சில மேடு பழங்கள் இருக்கலாம், கஷ்டப்பட இருக்கலாம், புத்தர் போகலாம், அதுலேயும் மாட்டுக்கூடாதுபடி நம்மளை அதுலேருந்து காப்பாற்றினார். புத்தரை வந்திருக்கலாம், பெரிய வியாதி வந்திருக்கலாம், அதை போயிட்டே இருக்கணும், போயிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு 2 பேர் சொல்கிறேன். நான் எஃப்சிக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, இந்த ஆண்டு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு, அதுலேருந்து காப்பாற்றதா இல்லையா? அப்புறம் பிரியதர்ஷினிக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு இந்த கடந்த சில மாதங்கள் குழந்தை பிறந்தப்போ. அது ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் தாண்டி வந்தது. ஆண்டவர் காப்பாற்றாரா இல்லையா? காப்பாற்றாரா இல்லையா? ஆகையினால இன்னும் அதே போல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆபத்து வந்தது. அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினார். நான் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பரலோகம் போயிட்டு இருக்கணும். பெங்களூரில் ரயில்வே ட்ராக்கில் பஸ்ஸு மட்டும் மூவ் ஆகிடுச்சு. நான் ட்ராக்கில் விழுந்துட்டேன். யாரோ ஒருத்தருக்கு கம்போட ஒரு பாஸ்டர் வந்து தூக்கிட்டாரு. இன்னைக்கு நான் வந்து நிற்கிறேன். என்னையும் ஆண்டவர் காப்பாற்றுறேன். அது போல நம்பி அப்போ நான் என்ன பண்ண? ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஆண்டு என்ன அன்புள்ள ஆண்டவரே, ஆயிரம் சொற்கிறதே செய்த நன்மைக்கெல்லாம் சொத்திரம் சொத்திரமே, செய்த நன்மைக்கெல்லாம் சொத்திரம் சொத்திரமே.
சோத்திரமே நீ செய்த நன்மைக்கெல்லாம் நாதா சோத்திரம் சோத்திரமே நீ செய்த நன்மைக்கெல்லாம் நாதா சோத்திரம் சோத்திரமே. பார்வோன் வந்து யாக்கோபுன்னு கேட்குறாரு, உனக்கு என்ன வயசுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, மொட்டையே பதில் சொல்றாரு. மொட்டைய 100, 99, 200 சொல்ல அவர் அவருடைய வருத்தத்தெல்லாம் சொல்றாரு, அவருடைய வருத்தத்தெல்லாம் சங்கலத்தெல்லாம் சொல்றாரு. ஆனால் அந்த 8லேருந்து நீ 12 வரலும் வாசிக்கும் போது ஆயுசு நாட்களையும் தந்தாரு, ஆகாரமும் தந்தார். யாக்கோபு மட்டும் இல்லை, யாக்கோபுடைய வந்தவருக்கும் ஆயுசு நாட்களையும் தந்தாரு, ஆகாரத்தையும் தந்தார். அங்கேதான் எகிப்துக்கு தான் போய் அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் மரித்தார். அப்புறம் வந்து அதே கானான் தேசத்தில் மக்கள் இடத்துல அவர் கொண்டு போய் அடக்கம் பண்ணார். ஆண்டவரை நீ தேடும்போது, ஆண்டவரை நீ கனம் பண்ணும்போது அவர் உன் ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உன் ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறார். ஆண்டவரை நீ துதித்து பாடும்போது உன் ஆயுசு நாட்களை அவர் பெருகப்படுகிறார். யூதாவின் கோத்திரம் பெரிய துதிக்கிற கோத்திரம், யூதாவின் கோத்திரம் அந்த கோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்தார். ஆகவே அன்பானவர்களே, நாம் முதலாவது ஆண்டவரை துதிக்க வேண்டும். முதலாவது ஆண்டவரை துதிக்கிறதுக்கு கற்றுக்கணும். கற்றுக்கலாம் கூட கற்றுக்க முடியவும் கற்றுக்கணும், பிரயாசப்படணும். அவரை குறித்து ராகத்தோடு பாடணும், ராகம் இல்லாத பாடணும், தாளத்தோட பாடணும், தாளம் இல்லாத பாடணும். ஆனால் அவர் பாடணும், அவரை பாடணும். தொண்டை நல்லா இருக்குது, நல்லா இல்லையோ அவரை பாடணும். அவரை பாடும்போது, அவரை துதிக்கும் போது அவர் நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். பாருங்க, யாக்கோபுடைய ஆயுசு நாட்கள் பூர்ண வயசுல தான் செத்தார். பூர்ண வயசுல தான் அவர் திருப்தி இல்லை. என் முன்னோரெல்லாம் ஜாஸ்தி வருஷம் இருந்தாங்க, நான் கொஞ்சம் கம்மி வயசு தான், திருப்தி இல்லை. ஆனாலும் பூர்ண வயசு தான் அவர் மரித்தார். ஆகவே அது மட்டும் இல்லை, யோசேப்பு கிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா ஆகாரம் கொடுத்து ஆதரித்தார். இப்போ நீங்களும் நானும் இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் வரும். யாரையாவது ஆதரிப்போமா? நம்முடைய குடும்பத்தாரை ஆதரிப்போமா? நம்முடைய உறவினர் யாராவது டவுன்ல இருந்தால் அவங்களை தூக்கி விடுவோமா? ஏழையாக இருந்தால் அவங்களை தூக்கி விடுவோமா? அவங்களை ஆதரிப்போமா? இதை நீங்கள் யோசிச்சு. இந்த கிறிஸ்துமஸ் காலம் வந்து ஷேரிங் தான். கிறிஸ்துமஸ் காலம் ஒரு ஷேரிங். ஆகவே நாம் நம்மால் முடிந்தபடி இன்னொருத்தருக்கு உதவி செய்யும், இன்னொருத்தரை ஆதரிக்கணும், இன்னொருத்தருக்கு ஆகாரம் கொடுக்கணும். இல்லையா? ஆகவே இந்த பழைய வருஷத்துல நாம் எது செய்தோமோ செய்ய தவறணும். ஆனால் அடுத்த வருஷத்துல தவறுதெல்லாம் விட்டுட்டு அது தவறாம யோசிப்பு போல மற்றவர்களை ஆதரிப்போம். அவன் தன் தகப்பன் குடும்பத்தார் எல்லாரையும் கூப்பிட்டான். அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அந்த குடும்பங்களை ஆதரித்தான். மறுபடியும் 12 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இதுதான் இந்த கடைசி நான் சொல்றது யோசனை. உங்களால் முடிந்தவரை யாருக்காவது உதவி செய்யணும், ஆகாரம் கொடுக்கணும், ஆதரவு கற்று தமிழ் செய்து ஆசிரியர்.